குண்டு வெடிப்பு இது போன்ற வன்முறை சம்பவங்கள்லாம் நடக்கிற தமிழ்நாட்டில் வந்து நீங்க கூட்டணி கட்சி வந்து ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. நான் இப்ப சொன்ன தகவல் என்னன்னா, தமிழ்நாட்டிலேயே ஆங்காங்கே சில சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவிலேயே ஓரளவு அமைதியா இருக்கிறது, ஒரு அமைதியா இருக்கிறனால இது போன்ற சம்பவங்கள் நடக்காத மாநிலம் வந்து குறைவா நடக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்றேன் நான். அதிகமா நடக்கிற மாநிலம் பொறுத்த வரைக்கும் பாஜக ஆள்கின்ற உத்தரப்பிரதேஷ் மாநிலம் சொல்றேன் நான் சொல்லல. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, உங்களுடைய ஒன்றிய அரசு சார்ந்த ஒரு நிறுவனம் தான் அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கு. நான் அதனால சொல்றேன் ஒரு வளர்ந்த நாடுகளிலே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல்வேறு குற்ற சம்பவம் நடந்துட்டு இருக்கு. வளர்கின்ற நாடுகள்ல அங்கங்க நடக்கதான் செய்யுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவல் இந்த சட்டம் ஒழுங்கு பொறுத்த வரைக்கும் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. அங்கங்க இந்த சம்பவங்கள் பொறுத்த வரைக்கும் நடக்க கூடாதுன்னு சொல்றேன். இனிமே நடக்கக்கூடாது. ஆனா நீங்க இங்கதான் ஏதோ இந்தியாலேயே இங்கதான் அதிகமா இருக்கு, எங்க அரசாங்கம் ஒழுங்கா செயல்படல, காவல்துறை ஒழுங்கா செயல்படல சொல்ற குற்றச்சாட்டுக்கு நான் சொல்றேன். தேசிய கல்விக் கொள்கையில அது ஒரு அங்கமா இருக்கு. தமிழக அரசு நம்ம வந்து தேசிய கல்விக் கொள்கையில எதிர்ப்பு. அதாவது பத்திரிகை நண்பர் வந்து நீங்க கேட்கிற கேள்வி வந்து தனியார் பள்ளிகள் வந்து அரசாங்க பள்ளியை தத்தெடுக்கிறது அதை சொல்றீங்களா நீங்க? ஓகே, நான் பதில் சொல்றேன். நான் எங்களுடைய கூட்டணி இயக்க தோழர் ஒருத்தருமே இதை பத்தி சொல்லியிருக்கிறாரு. இத அவர் அந்த நிகழ்ச்சியில பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது கிட்டத்தட்ட அந்த 500 அரசு பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் பள்ளிகள் தத்தெடுக்குங்கிற என்ன முறையில சொல்லியிருக்கிறாருன்னா, அதுல வந்து அந்த பள்ளிகளுடைய கட்டமைப்பு, அதுக்குண்டான பொருட்செலவு, இது போன்ற விஷயங்கள்ல வந்து அந்த தனியார் பள்ளிகள் எடுத்துக்கும். அதே நேரத்துல அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லயோ எதுலயுமே எந்த மாற்றமும் கிடையாது. அந்த 500 அரசு பள்ளி தொடர்ந்து அரசு பள்ளியில் எந்த மாதிரி விதிமுறைகள் படி செயல்படணுமோ அது படிதான் செயல்படும். நீங்க அரசு பள்ளிகள் சொல்லும் போது நீங்க ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் வந்து படிக்கிற இடத்துனால நீங்க தனியார் பள்ளிகள் தத்தெடுக்கும் போது அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாற போறது கிடையாது. இந்த தனியார் பள்ளிகள் இந்த அரசு பள்ளிகள் தத்தெடுக்கிறதுடைய நோக்கம் என்னன்னா, இந்த பொருட்செலவுகள் தமிழ்நாடுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கு. உங்களுக்கே தெரியும், அந்த சமக்ர சிக்ஷன் அபியான் படி இந்தியாவிலேயே சிறந்து செயல்படுற மாநிலம் வந்து நம்முடைய தமிழ்நாடு தான். அது ஒன்றிய அரசு அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் கிட்டத்தட்ட 2000 கோடி வந்து நமக்கு தமிழ்நாடுக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு இந்த சமக்ர சிக்ஷா இது திட்டத்தின்படி மறுக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த 2000 கோடி கொடுக்கலனா, அன்னைக்கு நம்முடைய ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேரடியாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னை போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நேரடியாக சொல்றாரு, நீங்க என்னைக்கு இந்தியை ஏத்துக்கிறீங்களோ, என்னைக்கு மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறீங்களோ, என்னைக்கு தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிறீங்களோ அப்பதான் அந்த நிதியை கொடுப்போம்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்றாரு அவரு. நான் அமைச்சர் பேசுறதுக்கு அப்புறம், அதிகாரி பேசுறதுக்கு அப்புறம் ஒன்றிய அமைச்சர்கிட்ட நான் சொல்றேன், நாங்க இருமொழி கொள்கை இருக்க போய் தான் எங்களுடைய தமிழக மாணவர்கள், இளைஞர்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்க அத்தனை துறைகள்லயும் நாங்க முதன்மையா இருக்கிறதுக்கு காரணம் எங்க திராவிட இயக்கங்களுடைய அந்த இருமொழி கொள்கையினாலதான். நீங்க சொல்ற மும்மொழி கொள்கையை எடுத்துக்குவோம், அந்த மூன்றாவது மொழி ஏன் ஹிந்தியா இருக்க வேண்டும், ஏன் சமஸ்கிருதமா இருக்க வேண்டும், ஏன் ஜெர்மன்? நீங்க உலக குளோபலைசேஷன் பத்தி பேசுறோம், உலகமயமாக்கல் பத்தி பேசுறோம். நீ உலகத்துல இருக்கிற மூன்றாவது பொருளாதார வல்லரசா இந்தியா வரணும்னு சொல்றோம். ஏன் ஒரு மேண்ட்ரின் சைனீஸா இருக்கட்டும், ஜெர்மனா இருக்கட்டும், பிரெஞ்சு மொழியா இருக்கட்டும், ஏன் அதை கத்துக்கூடாது? இன்னைக்கு உலக மொழிகளை கத்துக்க கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. அது ஒரு மூன்றாவது மொழியை தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒரு மாணவருடைய பெற்றோரை தவிர அரசாங்கமோ அரசியல் கட்சிகளோ செயல்படக்கூடாது. அன்னைக்கு சொன்னேன் நான்.